Hey folks, welcome to the sixth lecture of Java bilingual full course. So, in the lecture, நம்ம வந்து inheritance and polymorphism அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். So, yes, so let's hurry up and get into the lecture. So, before lecture போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி and bell button press பண்ணி notification on பண்ணிக்கோங்க. Let's get into the lecture. So, yes, so இன்னைக்கு lecture first வந்து inheritance and polymorphism. So inheritance அப்படின்னா as the name suggests generally inheritance என்ன ஸோ நமக்கு முன்னாடி இருக்க ப்ரொடெசஸர்ஸ் அப்படி இல்லை இப்போ அப்பா பாட்டா தாத்தா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு வருது இல்லையா சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கே வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதுக்கு பதிலாக அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மெத்தட்ஸ் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா ஜென்ரலா இஸ் அ மெக்கானிசம் இன் விச் ஒன் ஆப்ஜெக்ட் அக்வயர்ஸ் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் அ பேரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ த மெயின் ஐடியா பிஹைண்ட் இஸ் திஸ் நம்ம போன லெக்சர்ல பார்த்த மாதிரி ரீயூசபிலிட்டி தான் மெயின் கான்செப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன் அண்ட் ஆல்ரெடி அதில் நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கு, அதோட மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் ரீயூஸ் பண்ணணும், அது எனக்கு அதுவும் வேணும், அது கூட எக்ஸ்ட்ராவா இன்னமும் வேணும் அப்படின்றப்போ நான் டேரக்டா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி அதில் இருக்கிறதெல்லாம் டிரைவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன எனக்கு வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் இஸ் த மெயின் யூஸ். ஸோ த மெயின் அண்ட் ப்ரீமோஸ்ட் யூசேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ரீயூசபிலிட்டி. ஸோ இதுதான் டெஃபினிஷன்ஸ். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு செகண்ட் பாஸ் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் when is asked in any interviews, how we have to say in layman terms is generally the first two lines. அவ்வளவுதான். That's pretty much simple and it's okay. So and அதுல என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங், ரன் டைம் பாலிமார்பிசம் அண்ட் கோட் ரீயூசபிலிட்டி ரெண்டுமே சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன இருக்கு அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள், ஜஸ்ட் உங்க மேலே இருக்கவங்கள ஐ மீன் கிளாஸ் ஏ கிளாஸ் பி, கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பி நார்மலாக டிரைவ் பண்ணால் அது ஜஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்படின்னா நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது வந்து மல்டி லெவல். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் லெவல், ஸோ பேரண்ட் லெவல் அண்ட் பேரண்ட்டுக்கும் மேலே ஒரு லெவல் அந்த மாதிரி. ஸோ ஹிராரிக்கல்னா ஒரு கிளாஸ்லேருந்து ரெண்டு சப் கிளாஸஸ் வருது, ஸோ அது ஹிராரிக்கல். அண்ட் ஃபைனலி மல்டிபிள் அண்ட் ஹைப்ரிட். ஸோ இதில் மல்டிபிள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் பை கிளாஸ் பட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை இன்டர்ஃபேஸ். That is resolved in Java 8. So before Java 8, there was no multiple inheritance with class. So அது என்ன அப்படின்றத நம்ம ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். ஃபியூச்சர் மீன்ஸ் இந்த நெக்ஸ்ட் ஆன்கோயிங்ஸ்ல. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. ஸோ எதுக்காக இப்போ ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து நீங்க கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி ரெண்டு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துலயும் வந்து ஒரே மெத்தட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரன்ன்ற மெத்தட் கிளாஸ் ஏலையும் இருக்கு, ரன்ன்ற மெத்தட் கிளாஸ் பிலையும் இருக்கு. இப்போ நீங்க புதுசா கிளாஸ் சி கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ சில இருந்து நீங்க வந்து ரெண்டுத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அதாவது கிளாஸ் ஏல இருந்து உங்களுக்கு வேணும், கிளாஸ் பில இருந்து உங்களுக்கு வேணும். இப்போ நீங்க கிளாஸ் சில நீங்க ரன்னை ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஜேவிஎம்க்கு வந்து ஒரு ஒரு ரவுண்ட் அபவுட் ப்ராப்ளம் ஆயிடும். அதாவது ஏல இருக்க ரன்னை கூப்பிடணுமா இல்ல பில இருக்க ரன்னை கூப்பிடணுமா அப்படின்னு ஜேவிஎம்க்கு தெரியாது. ஸோ இட் வில் காஸ் அ ரன் டைம் எரர். ஸோ ரன் டைம் எரர் இஸ் நாட் அப்ரிஷியபிள், ரைட்? ஸோ அதனால கம்பைல் டைம் எரர்லயே வந்து ஜேவிஎம் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் அலவுட் இன் கிளாஸ் லெவல். ஸோ குயிக்காக ஒரு பாஸ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸ் தான், கொஞ்சம் லேமன் டேர்ம்ஸ்ல நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் வைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சிடுச்சு. எஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு பாலிமார்பிசம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சு கான்செப்ட் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்ட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து லெக்சர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிங்ஸ் போய்க்கலாம். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் மெத்தட் நேம் இருக்கும் அண்ட் நம்பர் ஆஃப் அதோட ஆக்ஷன்ஸும் சேமாக தான் இருக்கும். ஆனால் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஆர்குமெண்ட் டைப் பாஸ் பண்ணுறது அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ generally what is method overloading? If a class has multiple methods having same name but different number of parameters is known as method overloading. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் அடிஷன் தான் பண்றேன். அடிஷன் வந்து 2 நம்பர்ஸ் வச்சு பண்றேன், இல்லை 3 நம்பர்ஸ் வச்சு பண்றேன், இல்லை நம்பர் ஆஃப் லைக் 10 or 12 நம்பர்ஸ் வச்சு பண்றேன். ஸோ நான் பேர் அடிஷன் தான், ஏன்னா அது கடைசி வரைக்கும் அடிஷன் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ண போகுது. ஆனால் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மாறுது அண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை அடுத்த டைம் லாங் யூஸ் பண்ணலாம், இல்லை அடுத்த டைம் ஷார்ட் ஆர் பைட் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஆப்ரேஷன் சேம் தான் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் 2 டைப்ஸ். ஸோ ஒன்று வந்து நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், ஒன்று வந்து டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ்.
ஸோ இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது அப்படி கீவேர்ட்ஸ் என்னன்னா ஆம்பிகுவிட்டி, டைப் ப்ரொமோஷன் அண்ட் ஜாவா மெயின். ஸோ இப்போ இதுல வந்து ஆம்பிகுவிட்டி அண்ட் டைப் ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ டைப் ப்ரொமோஷன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் மேனுவல் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு மெத்தட் எழுதிருக்கீங்க, ரெண்டு மெத்தட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிஷனுக்கு. ஒன்னு வந்து இன்ட் பேராமீட்டர்ஸ் தட் ரிட்டர்ன்ஸ் இன்ட், இன்னொன்று வந்து லாங் பேராமீட்டர்ஸ் தட் ரிட்டர்ன்ஸ் அ லாங். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து இன்ட்டை வச்சு இந்த லாங் மெத்தடை கால் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி எஸ் முடியும், பிகாஸ் int can be auto boxed into long, right? So it works. So that is called type promotion. பட் அதே கேஸ்ல லாங் வச்சு நீங்க டைப்புக்கு இன்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இட் won't happen, right? So at that time there might be a case of ambiguity arises. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சிம்பிள். இப்போ நீங்க வந்து லாங் வைக்காம ஒரு நம்பர் இன்ட்டுனும் ஒரு நம்பர் லாங்னும் கொடுக்குறீங்க. அடிஷனுக்கு ரெண்டு பேராமீட்டர் கொடுக்குறீங்க, ஒன்னு இன்ட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க, இன்னொன்று லாங்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்க. இன்ட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இன்ட்டு கொடுத்துட்டீங்க, லாங் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இன்ட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ இது ஒர்க் ஆகுமா? எஸ், ஆப்வியஸ்லி இட் வுட் ஒர்க், பிகாஸ் int can be automatically auto box to long, right? So it would work. இதே டைம்ல நீங்க இன்னொரு மெத்தட் வச்சிருக்கீங்க, தட் இஸ் லாங் அண்ட் இன்ட். ஸோ இந்த டைம்ல நீங்க அப்படியே ஸ்வாப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆம்பிகுவிட்டி அரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆம்பிகுவிட்டி அண்ட் டைப் ப்ரொமோஷன் அண்ட் ஜாவா மெயின். ஸோ இன்னொன்று கொஸ்டின் என்னன்னா, ஜாவா மெயின் மெத்தடை ஓவர்லோட் பண்ண முடியுமா அப்படின்றது. இது ஜென்ரலாவே வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தானே. ஜாவா மெயின் மெத்தட் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, ஓவர் லோட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. ஜாவா மெயின் மெத்தடை ஓவர் ரைட் பண்ண முடியாது, ஆனா ஓவர் லோட் பண்ணலாம். பட் ஓவர்லோட் பண்ணாலும் திரும்ப அது வந்து நீங்க ஜாவா மெயின் மெத்தடுக்குள்ளேயே தான் போடுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் நான் சொன்னல, ஜேவிஎம்க்கு வந்து மெயின் மெத்தட் தான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ நீங்க அதை ஓவர் ரைட் பண்ணதா இருந்தாலுமே திரும்பி நீங்க அதுக்குள்ளேயே பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ யூஸ் இன் இட். பட் ஜென்ரலா இருக்க ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான் அது. அடுத்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங் நம்ம எங்க பார்த்தோம்? இன்ஹெரிட்டன்ஸ். ஆக்சுவலி நான் இந்த டாபிக் ஏன் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம்னு தான் இருந்தேன். பட் ஆனால் இது ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ நீங்கள் வந்து சைட் பை சைட் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் வரப்போ உங்களுக்கு ஆப்வியஸ்லி இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சதான் பண்ண முடியும். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள். இப்போ நீங்க வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சிருக்கீங்க அண்ட் சைல்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி. கிளாஸ் ஏல வந்து ரன் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் நார்மலா ஒரு பிரிண்ட் ஹாய்ன்னு போட்டுட்டேன். திரும்ப கிளாஸ் பில நான் அதே ஓவர் ரைட் பண்றேன், ஆனா இங்க வந்து பிரிண்ட் ஹெலோன்னு போட்டேன். ஸோ இப்போ நான் மெயின் கிளாஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் ரன் பண்றப்போ எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு இதுவாகுது. ஸோ இது வந்து ரன் டைம்ல தான் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தேவைப்படும். ஸோ குவிக்கா ஒரு பாஸ் எடுத்து நீங்க அந்த டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட யூசேஜ் என்னன்னா, டு ப்ரொவைட் ஸ்பெசிபிக் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது பேரண்ட் கிளாஸ்ல இருக்குன்னா பேரண்ட் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன், சைல்ட் கிளாஸ்ல இருக்குன்னா சைல்ட் கிளாஸ் இம்ப்ளிமெண்டேஷன். எனக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம பர்டிகுலரா நோட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதா இதோட யூசேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கார்ஸ் அப்படிலாம் இல்ல ஸ்கிரீன்ல இருக்க பேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஜென்ரலா வந்து ஒவ்வொரு பேங்க்குமே ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து காமன் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமனா எடுத்துக்கலாம். ஆனா டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஐல வந்து மேபி 7% கொடுக்கலாம், இல்ல ஐசிஐசிஐல 9% இருக்கலாம், இல்ல ஆக்சிஸ்ல வந்து 6% இருக்கலாம். பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது தான் எல்லாருமே கொடுக்க போறாங்க. பட் ஆனா இட் சேஞ்சஸ், ரைட், பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பேங்க் இருக்கு, பட் நம்ம வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஆர் பேஸ்ட் ஆன் கிளாஸஸ். ஸோ தட்ஸ் வை வி யூஸ் method overriding at runtime. So yes, so it is an important interview question. So can we override static methods and can we write over main methods? So yes, no, yes and no, and why? So the answer is no. ஸ்டாட்டிக் மெத்தடும் உங்களால ஓவர் ரைட் பண்ண முடியாது, மெயின் மெத்தடும் உங்களால ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் ஏன் ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா நான் என்ன சொன்னேன், இட் இஸ் பார்ட் ஆஃப் அ கிளாஸ். லைக் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் கிடையாது, இட் இஸ் பார்ட் ஆஃப் த கிளாஸ், இட்ஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ், ரைட்? ஸோ அது வந்து கம்பைல் டைம் அப்பவே வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆயிடும். ஸோ ஆப்வியஸ்லி method overriding is a runtime polymorphism, right? So obviously we cannot override static methods. So the answer is no. So இப்போ வந்து மெயின் மெத்தட் ஓவர்ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்பேன். மெயின் மெத்தட்ல ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாம நீங்க பாத்திருக்கீங்களா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களால மெயின் மெத்தடையும் வந்து ஓவர்ரைட் பண்ண முடியாது, பிகாஸ் ஜேவிஎம் கம்பைல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வர என்ட்ரி பாயிண்டே வந்து மெயின் மெத்தட் தான். ஸோ யூ காண்ட் ஓவர்ரைட் both the static methods as well as the main method. Yes, so lecture's over. So next நம்ம coding session குள்ள போலாம். Here we have our main class. So first வந்து நம்ம method overloading பார்த்துடலாம். So method overloading நான் என்ன சொன்னேன், like we have a different number of methods with same name and same action. So I'll create a new class and I'll call this as method
ஓவர்லோட். ஸோ இந்த கிளாஸ்ல நான் வந்து அடிஷன் தான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் வேரியபிள்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் 3 டிஃப்ரெண்ட் அடிஷன் மெத்தட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம பேராமீட்டர்ஸும் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். So yes, folks. So 4 different methods having same name, same return types, same access modifiers, different number of parameters, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ இது இதுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து நேற்று லெக்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் ஃபீல்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் டூ ஸ்ட்ரிங் அப்படின்லாம் போட்டுக்குவோம். அப்போ டூ ஸ்ட்ரிங்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேலே வந்து அட் ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று எழுதிருக்கும். பிகாஸ் டூ ஸ்ட்ரிங் கேன் பி ஓவர் ரைடட். லைக் நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி போட்டுக்கலாம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், வி கேன் ஓவர் ரைட் தட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சேம் நேம் with different same action but with different logic. So that is what addition is. Sorry, that is what method overloading is. So இதை வந்து நம்ம மெயின் மெத்தட்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். So we have to create a object instance for that. How we do that is this, and mo.add. ஸோ அடிஷனே இருக்கும். இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். நான் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவேன், இல்லை 2 பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து. mo.addition. ஸோ இதுல வந்து நான் இப்போ லாங்குக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றது, ஒரு பெரிய நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஸோ mo.addition. ஸோ இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். இதுல 4 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ எஸ், இப்போ நம்ம வந்து 4 மெத்தடுக்குமே வந்து ரெஃபரன்ஸ் போட்டு 4த்தையுமே கால் பண்ணிட்டோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான். இது லாங், இது இன்ட் அண்ட் இன்ட், இது 3 பேராமீட்டர்ஸ், இது 4 பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து டெஃபினட்டா ஒர்க் ஆகும். பட் நம்ம இது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக இதை சேவ் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஸோ எஸ், வி ஹேவ் திஸ். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் கான்செப்ட் பார்த்துடலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ கிளாஸ். I call this as parent class. ஸோ இதில் வந்து நான் வந்து void stay void printனே ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் சைல்டு கிளாஸ்ன்னு சொல்கிறேன். So this is also going to have a method called void print. And here I am going to print as hi. And this is going to extend the parent class. So yes. So இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் 2 கிளாஸ் இருக்கு. ஒன்று பேரண்ட் கிளாஸ், அதில் வந்து நான் ஹெலோன்னு சொல்லியிருக்கேன். And then we have child class and I'm saying hi in there. So we'll create an instance for that. For now we can comment this out. So நான் இப்போ வந்து child class வந்து cc.print நான் கால் பண்றேன். So let's see like what happens. So yes, it is printing hi. ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளா சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இதுல வந்து சேம் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணோம் அண்ட் இதுலயும் வந்து சேம் பிரிண்ட் தான் யூஸ் பண்ணோம். அதனால நீங்க வந்து இப்போ கன்ஃபியூஷனா இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேரண்ட் கிளாஸ்ல வந்து இன்னொரு மெத்தட் இது பண்ணலாம். நான் சிம்பிளா ஹலோ வேர்ல்டுன்னு போடுறேன். ஓகே, இப்போ நான் மெயின் மெத்தடுக்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹெலோ வேர்ல்டு வந்து ஹெலோன்ற மெத்தட் வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, சைல்ட் கிளாஸ்ல இல்லை. பட் ஆனால் மெயின் கிளாஸ்ல நான் சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு ஹலோன்னு போடுறேன்.
ஸோ நார்மலாக இங்கே நமக்கு எரர் வந்திருக்கணும் பிகாஸ் hello is not part of the child class but it is part of parent class, but we didn't get any error because child class is inheriting parent class. ஸோ parent classல என்ன இருக்கோ அது எல்லாமே child classல இருக்கும், அது கூட எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அதுதான் மெயின். ஸோ இப்போ நான் மெயின்ல போயிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்றப்போ see we can see both hello world and hi. So hi is part of the child class but hello world is part of the parent class. ஆனா நான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது child class தான். This how this works is because child class inheritance whatever the parent class has. So this is the concept of inheritance. So இதை மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். கார்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக கார்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கார் கிளாஸ்ல என்ன இருக்கும்? ஸோ என்ஜின் இருக்கும், டயர்ஸ் இருக்கும், அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் இந்த காமன் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிரேக்கு, கிளச்சு, ஆக்சலரேட்டரு, இன்ஜினு, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் கார்ஸ்ல ஜென்ரலாக இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து டெஸ்லா, ஹுண்டாய், கிரெட்டா, அப்படி இல்லைனா எலன்ட்ரா, இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டெஸ்லால பார்த்தீங்கன்னா கார்ல இருக்க எல்லாமே இருக்கும், எக்ஸ்ட்ராவா ஆட்டோ பைலட் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹுண்டா இல்லை கிரெட்டா அந்த மாதிரி இதில் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஓன் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ இதில் பேஸ் வந்து எல்லாருக்குமே சேம் தான். ஸோ கார்னு வந்துட்டு எல்லாருக்குமே வந்து டயர் 4 டயர் இருக்கும், ஆக்சிலரேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும், கியர் இருக்கும், ஸோ இன்ஜின் இருக்கும், இதெல்லாமே காமன். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பேஸாக ஒன்று வேணும் இல்லையா? ஸோ நம்ம அதை வந்து பேரண்ட் கிளாஸாக வச்சுக்கணும். அண்ட் இப்போ வந்து கார்ஸ் வில் பி அ பேரண்ட் கிளாஸ் அண்ட் ஹுண்டாய், டெஸ்லா அந்த மாதிரி இருக்க டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து இட் வில் எக்ஸ்டெண்ட் இட். ஸோ அதில் வந்து நம்ம திரும்பவும் போயிட்டு நான் எனக்கு 4 டயர் வேணும், எனக்கு ஒரு கிளச் வேணும், கியர் வேணும் அப்படின்ற போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி இந்த பேரண்ட் கிளாஸ்ல நீங்க டேரக்டா அதை டிரைவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன ஆடட் ஃபீச்சர் கொடுக்குறீங்க அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இன்ஹெரிட்டன்ஸ் மெயின்லி பிளேஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவா ஓப்ஸ். ஓகேவா? ஸோ எஸ், நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். எஸ் ஃபோக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்துட்டோம், ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் மெத்தட் ஓவர் ரைடிங்கும் பார்த்துட்டோம். பிகாஸ் நம்ம வந்து பிரிண்ட் தான் பண்ணோம், ஓவர் ரைடு தான் பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட் கிளாஸ்ல இருக்க பிரிண்ட்டை நம்ம வந்து சைல்ட் கிளாஸ்ல ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெத்தட் ஓவர் ரைடிங் ஆஸ் வெல். ஸோ சேம் நேம் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஸோ அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இன்னைக்கு லெக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இதில் கான்செப்ட்ஸில் வந்து எனக்கு டவுட்ஸ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஜென்ரலாக எல்லாமே கிளியராக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி போயிடலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், ரெண்டு கான்செப்ட். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஸ் த நேம் சஜஸ்ட், you are going to have all the properties, behaviors and the methods in your child class if the class extends your parent class. Okay va? So that is inheritance, avladhan. And polymorphism, it is about method overloading and method overriding. Overloading அப்படின்றது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் இன்னொரு நேம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓவர் ரைடிங்கிறது ரன் டைம் பாலிமார்பிசம் இன்னொரு நேம் சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லோடிங் இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் சேம் நேம், சேம் characteristic or behavior but different number of parameters and different type of parameters. ஸோ அண்ட் அதுக்குள்ள போறப்போ திரும்ப நமக்கு வந்து ஆம்பிகுவிட்டி அண்ட் டைப் ப்ரொமோஷன்ற ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் டைப் ப்ரொமோஷன்னா வி நோ ரைட், ஆட்டோ பாக்ஸிங் அண்ட் மேனுவல் பாக்ஸிங், அந்த கான்செப்ட்ஸ் தான். நீங்க அதே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஓவர்லோடிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் when it comes to overriding again we'll be having an inheritance occurrence. So where both the parent class and the child class will have the same method name பட் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கால் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இப்போ நான் இந்த மெயின் மெத்தட்லேயே வந்து இப்போ எனக்கு வந்து பேரண்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஹாயின் பிரிண்ட் ஹெலோன்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம், சைல்ட் கிளாஸ்ல வந்து ஹாயின் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சைல்ட் கிளாஸ் மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கனால நமக்கு சைல்ட்ல இருக்குது ஓவர் ரைட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்தே வேற எது கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், ஸோ இப்போ நான் வந்து பேரண்ட் கிளாஸ்க்கு மெத்தட் கிரியேட் பண்றேன். So yes, now it is printing hello. So this is how it is done. So method overloading பார்த்துட்டோம், method overriding பார்த்துட்டோம், and inheritance பார்த்துட்டோம். So yes folks, இன்னைக்கு lecture முடிஞ்சு and it might be a little short but it is sweet, right? So ரெண்டுமே வந்து like two major Java concepts cover பண்ணியாச்சு, inheritance and polymorphism. So most probably இந்த doubts வரதுக்கு ரீசன் இருக்காது, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ each and every time I get a good support, I'll be having more and more contents in the channel, right?
So yes, thank you folks.